இவங்களுடைய பெயர் தான் ரஞ்சிதா. எங்களுடைய கணவர் பெயர் வந்து பார்த்திபன். இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஆகுது. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி குடுத்துறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாமியார், மாமனார்னா நல்ல ஒரு குடும்பத்தோட, கூட்டு குடும்பத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கொழுந்தனார் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கொழுந்தனாரு, இவங்க கணவரு, இவங்க பிள்ளைங்கன்ட்டு நல்லாவே கூட்டு குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இவங்க வந்து கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்லவும் இறந்துடுறாங்க. இவங்க இறந்துட்டதால பொண்ணையும் மேரேஜ் பண்ணி குடுத்துறதால, இவங்க வீட்ல தனிமையில தான் இருப்பாங்க. இவங்க கொழுந்தனார் வந்து மேரேஜ் ஆகாத தனிமையில தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது நம்ப அண்ணி கிட்ட வந்து பேசவும், பழகவும் ரொம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அண்ணி தானே அப்படின்ட்டு கேஷுவலாக தான் பேசவும் ஆரம்பிப்பாங்க. போக போக அண்ணி இல்ல, அண்ணி வந்து ஒரு ஏக்கத்துல இருப்பாங்களே அப்படின்ற மாரி ரொம்ப பேசி பழகி, ரொம்ப நெருங்கி பேசவும் ஆரம்பிப்பாங்க. இவங்க அத்தை மாமான்ட்ட மறுமேரேஜ்ன்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க. சரி பொண்ணுன்னு இருந்துட்டா பொண்ணையும் மேரேஜ் பண்ணி குடுத்துட்டாங்க. லைஃப் லாங் நம்ம வீட்டோடயே இருக்கட்டும் அப்படின்ட்டு, இவங்க அப்பா, அம்மா வீட்லேயும் எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. எங்க வீட்லயே தான் இருப்பாங்க. இவங்க லைஃப் லாங் தனிமையில இவங்க வீட்லயே இருக்கவும், அந்த ஒரு ஏக்கத்திலே இருக்கும். இவங்களுக்கும் கல்யாணம் பேச்சு இப்போதைக்கு வேணாம் அப்படின்ட்டு, இவரும் கல்யாணம்னு வேணான்ட்டு தள்ளி தள்ளி போட்டுட்ருப்பாங்க இவங்க கொழுந்தனாரும். ஏன்னா, இவங்க அண்ணி மேலே வந்துட்டு ஒரு கண்ணு வச்சுட்டு, இவங்க கூட வாழ்ந்துரணும். அண்ணனே இல்ல, இனிமே அண்ணிக்கு நம்ம தான் எல்லாமே அப்படின்ற மாரி, அண்ணி நம்ம லைஃப் லாங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க மேலே மேரேஜ் பண்ணதுலேருந்து அப்போ ஒரு ஆசைப்பட்டுட்டு, இவங்க மேலே ஒரு நட்பு ரீதியாக பேசி பழகவும் ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அண்ணன் இல்லைன்ற இடத்துல இவங்கள வச்சு பார்த்துட்டு, ரொம்ப பேசி பழகவும் ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் இரவு வந்து ஓப்பனாகவும் சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து உங்கள பிடிச்சிருக்கு. என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்கள லைஃப் லாங் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி உங்க அண்ணிக்கிட்டயும் வந்து பேசுவாங்க. உங்க அண்ணன் வாழ்ந்த இடத்துல நான் யாரையும் வைக்க முடியாது. எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு. அதையும் மேரேஜ் பண்ணி குடுத்துட்டாலும் நான் லைஃப் லாங் இப்படியே இருந்துடுறேன். எனக்கு மருத்துவம்னா எல்லாம் எதுவும் தேவையில்ல. நான் உங்க அண்ணன் இடத்துல என்னால வச்சு யாரையும் பார்க்க முடியாது. நான் அப்படி யார் கூடயும் சேர்ந்து வாழ முடியாது. இந்த பேச்சு இதோட வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அவங்களும் சரின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் வெளியில் அவுட்டிங்ன்ட்டு சில இடத்துக்கு வேலை விஷயமாவும் போவாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் வேலை விஷயமாவும் போவாங்க. அடிக்கடி இவங்க வெளியில் பழகி பழகி பேசி இருக்கும்போது, இவங்க அன்னைக்கும் கொஞ்சம் ஆசைகள் வந்துடும். அவங்க கணவர் கூட வாழ்ந்த ஞாபகம்லாம் வரும். என்னதான் அவங்க கூட இருந்தது நட்பு ரீதியாக பழகுனாலும், அவங்க கணவர் இருந்த இடத்துல இவங்கள வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு மனம் வராது. அப்போ தான் மழை வருது அப்படின்றதால, வெளியில் அவுட்டிங் போன இடத்துல மழை வந்ததால் வெளியிலே தங்குற மாதிரி ஒரு ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லாட்ஜ்லேயும் ரூமும் போடுவாங்க. ஒரு லாட்ஜில் ரூம் போட்ட பிறகு அப்போ தான் மனம் விட்டும் பேசுவாங்க 2 பேருமே. அண்ணி எவ்வளோ நாள் தான் இப்படி தனிமையில் இருப்பீங்க? உங்களுக்குன்னு நான் இப்போ பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்க. லைஃப் லாங் நீங்கள் தனிமையில் இருக்க முடியாது. எனக்கு வேறு இடத்துல நீங்கள் இருக்கும்போது நான் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கவும் விரும்பல. நான் உங்களே மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப் லாங் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மனம் விட்டும் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது, இல்லை நான் உங்கள் அண்ணன் இருந்த இடத்துல என்னால் இனிமேல் இன்னொருத்தவங்கள வச்சு பார்க்க முடியாது. எனக்கு வேண்டாம். அப்படி கல்யாணம்னு எனக்கு ஒரு வேணவே வேணாம். அப்படி ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லாதீங்க. எனக்குன்னு என் பொண்ணு இருக்கா. என் லைஃப் அதோட போயிட்டோம் அப்படின்ட்டு இவங்க முடிவை இவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு தொட்டு பேசி இவங்களும் கொஞ்சம் நெருங்கி பேசவும் ஆரம்பிப்பாங்க. இவங்க கொழுந்தனாரும். இவங்களும் சரி வேறு வழி இல்லைன்ட்டு தொட்டு தான் பேசுகிறாங்கன்ட்டு 2 பேருமே உட்காந்து பேசிக்கிற அளவுக்கும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது மனம் விட்டு பேசுனதால மனது ரீதியாக 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி போகும்போது அப்புறம் உல்லாசமாக உடல் ரீதியாக நட்பு ரீதியாக 2 பேருமே ரொம்ப பேசி ரொம்ப க்ளோஸாகவும் இருந்துடுறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் இருந்துடுறாங்க. விடிய விடிய இருந்துட்டு 2 பேருமே ஆசைப்பட்ட மாதிரி இருந்துடுறாங்க. 2 பேர் ஏக்கத்தையுமே தீர்த்துக்கிறாங்க. அப்படி இருந்ததால் சரி மன்னிச்சிக்கங்க நீ, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எதுவும் பண்ண வேணாம்னு தான் பார்த்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணல. உங்களோட ஏக்கத்தையும் நான் தீர்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஆசையை என்னால் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. என்னை மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கொழுந்தனாரும். சரி இவங்களும் வேறு வழி இல்லைன்ட்டு அதையும் ஏற்றுக்கிட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. மறுப்பும் சொல்ல மாட்டாங்க. சரின்ட்டு 2 பேருமே சம்மதப்பட்டு தான் இருப்பாங்க. இருந்துட்டு அப்புறம் அன்றைக்கி விடிகிற பொழுதுல அப்புறம் கம்மாலை விட்ட பிறகு அப்புறம் நான் மறுநாள் வீட்டுக்கு வந்துடுறேங்க. இப்படியே இருக்க 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போயிட்டுருக்கும்போது இதே ரெகுலராக தொடர்ந்து இப்படியே இருந்திருக்கு. வழக்கம் போல் இருந்துட்டு
வெளியில் அடிக்கடி தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் தங்கவும் ஆரம்பிக்கிறதுக்கு இரவும் பகலும்னு பார்க்காத 2 பேருமே அந்யோன்யமாவே 2 பேருமே ஒன்றாவே இருந்துட்டாங்க. இருந்துட்டு அப்புறம் இல்லை லைஃப் லாங் நாங்கள் இப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதால இவங்க மனசை மாற்றி திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் வீட்லேயும் கேட்டு சம்மதம் வாங்கிக்கிட்டு நான் இன்னி மேரேஜ் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருமணமும் பண்ணிவிட்டு குடும்ப ரீதியாக நட்பு ரீதியாகவும் கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க.